அனைவருக்கும் காலை வணக்கம். நாம் இப்ப பார்த்துட்டு இருக்கிற பாட தலைப்பு இடைநிலை மற்றும் உள் இடைநிலை தனிமங்கள். அதுல நாம் இப்ப பார்க்க போற சப்ஹெட்டிங் பகுதி தலைப்பு எடுத்துட்டோம்னா இடைநிலை தனிமங்களோட திட்ட மின்முனை மின்னழுத்த மதிப்பு, தட் இஸ் E0 மதிப்பு. ஸோ இந்த இடைநிலை தனிமங்களுக்கு அந்த மின்னழுத்த மதிப்பு E0 ஒவ்வொரு தனிமத்துக்கும் எவ்வாறு மாறுபடுது அப்படிங்கறத பத்தி தான் இப்ப பார்க்க போறோம். இப்போ ஒரு வேதிவினை எடுத்துக்கிறோம். உதாரணமா உலோகம் M ஆக்சிஜனேற்றம் அடைந்து M பிளஸ் ஆகும், பிளஸ் ஒரு எலக்ட்ரான் வெளியில வருது. இது என்னன்னா ஆக்சிஜனேற்ற வினை. அதுவே இதோட ரிவர்ஸ் ரியாக்ஷன் எடுத்துட்டோம்னா இது ஒடுக்கம். அதாவது ஒரு தனிமத்திலிருந்து எலக்ட்ரானை வெளியில அனுப்புறது ஆக்சிஜன் ஏற்றம். அந்த தனிமமானது என்னவா மாறிடுனா இந்த இடத்துல இந்த தனிமத்தோட ஆக்சிஜனேற்ற எண் 0. ஸோ 0 ஆக்சிஜனேற்ற நிலையிலிருந்து அதிகரிக்குது நேர் ஆக்சிஜனேற்ற நிலை. அதாவது 0ல இருந்து நேர் ஆக்சிஜனேற்ற நிலை அதிகரித்தால் ஆக்சிஜனேற்றம்னா, ஆக்சிஜனேற்ற நிலை குறைந்தால் இப்ப பாருங்க +1 இருந்து இங்க 0 என்னன்னு சொல்றோம் ஒடுக்கம். அப்ப ஆக்சிஜனேற்ற நிலை அதிகரிக்கணும்னா அதுல ஒரு எலக்ட்ரானை நம்ம வெளியில எடுக்கணும். எடுத்தா மட்டும்தான் ஆக்சிஜனேற்ற நிலை அதிகரிக்கும். அதே எலக்ட்ரானை சேர்த்தனம்னா ஒடுக்கம், ஆக்சிஜனேற்ற நிலை அந்த தனிமத்துக்கு என்ன ஆயிருன்னா குறைஞ்சிடும். ஸோ இதுதான் ஒரு சிம்பிளான வினை. இப்ப நாம ஒரு எடுத்துக்காட்டோட இந்த வினையை இன்னும் கொஞ்சம் டீப்பா எக்ஸ்பிளைன் பண்ணலாம். இப்ப என்ன எடுத்துக்கிறோம்னா நம்ம டேனியல் மின்கலம் எடுத்துக்கலாம். டேனியல் மின்கலத்துல நம்ம என்னென்ன தனிமங்கள் பயன்படுத்தோம்னா ஜிங்க் எதோட வினை புரியுது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது காப்பரோட. ஸோ இந்த வினையை கொஞ்சம் கீழே எழுதிக்கிறேன். ஸோ ஜிங்க் எதோட வினை புரியுது அப்படின்னா காப்பர் அயனியோட வினை புரிஞ்சு நமக்கு ஜட்டன் 2+ காப்பர் வெளியில வருது. ஸோ இந்த வேதி வினையில நமக்கு ஜிங்க் டேனியல் மின்கலத்தில் நடக்கக்கூடிய வினை. இந்த டேனியல் மின்கலத்தில் நடக்கக்கூடிய வினையில முதல்ல ஜிங்க் எடுத்துக்கலாம். ஜிங்க் என்ன ஆயிருக்கு அப்படின்னா ஜட்டன் 0ல இருந்து ஜட்டன் 2+ மாறி இருக்கு. தட் இஸ் ஆக்சிஜன் ஏற்றம். அதாவது ஜிங்க்ல ஆக்சிஜன் ஏற்றம் நடந்திருக்கு. அதுவே காப்பர்ல பார்க்கும்போது Cu2+ என்னவா மாறி இருக்குன்னா Cu0, அதாவது ஆக்சிஜனேற்ற எண் குறைஞ்சிருக்குது. அப்ப இது என்னன்னா ஒடுக்கம். இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா ஒரு பக்கம் ஆக்சிஜனேற்றம் நடந்ததுன்னா மற்றொரு தனிமமானது என்ன ஆகும், ஒரு தனிமத்தில் ஆக்சிஜனேற்றம் நடந்ததுன்னா மற்றொரு தனிமத்துல கண்டிப்பா என்ன நடக்கும் அப்படின்னா ஒடுக்கமானது நடைபெறும். இந்த ஆக்சிஜனேற்ற ஒடுக்கம் மற்றும் ஆக்சிஜனேற்ற மதிப்புகளை நாம மின்னழுத்த மதிப்புகள்ல இருந்து கண்டுபிடிப்போம். தட் இஸ் E0 அப்படிங்கறத மின்னழுத்த மதிப்பு. இந்த மின்னழுத்த மதிப்புக்கு எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா ஸ்டாண்டர்ட் ஹைட்ரஜன் எலக்ட்ரோட, அதாவது திட்ட மின்னழுத்தத்தை வச்சு ஹைட்ரஜன் மின்வாயை வச்சு இத ஒரு திட்ட மின்முனையா வச்சு கண்டுபிடிக்கிறாங்க. இப்ப முதல்ல இதுக்கு திட்ட மின்முனை மின்னழுத்தம், இது ஒரு 2 மார்க் அல்லது 3 மார்க் கொஸ்டின். திட்ட மின்முனை மின்னழுத்த மதிப்பு எவ்வாறு கண்டுபிடிக்கப்படுகிறது? தட் இஸ் திட்ட மின் முனை மின்னழுத்த மதிப்பு. இதுல நாம எடுத்துக்கொள்ளக்கூடியது ஹைட்ரஜன் மின்வாய். என்னென்ன எடுத்துக்கிறோம்னா ஹைட்ரஜன் மின்வாய். இந்த ஹைட்ரஜன் மின்வாய் எந்த மின்முனையை அடிப்படையாக வச்சுன்னா பிளாட்டினம் மின்முனையில ஹைட்ரஜன் மின்வாய் ஹைட்ரஜன் மூலக்கூறானது நீரேறிய ஹைட்ரஜன் அயனியாக அக்வஸ் நீரேறிய ஹைட்ரஜன் அயனியாக மாற்றப்படுது. பிளஸ் 2 எலக்ட்ரான் வெளியில் வருது. இந்த இடத்துல E0 மதிப்பு, அதாவது திட்ட மின்னழுத்த மதிப்பு இதுக்கு 0 வோல்ட், 0.0 வோல்ட். அதாவது இந்த இடத்துல திட்டம் அப்படின்னா ஸ்டாண்டர்ட் அப்படின்னா என்னன்னா இந்த அளவீடு, இந்த மின்னியக்கு விசை E0 மதிப்பு அளக்கிறது எந்த கண்டிஷன், எந்த நிபந்தனையில் அளக்கணும் அப்படின்னா இது அளக்கும் போது இருக்கிற அழுத்தம், வளிமண்டல அழுத்தம், ஒரு வளிமண்டல அழுத்தமும் வெப்பநிலையானது 273 கெல்வின் அல்லது 0 டிகிரி செல்சியஸ்ல இருக்கும்.
இப்படி அளக்கிறது, இந்த அளவை வச்சு அளக்கிறது என்ன சொல்றாங்கன்னா திட்ட மின்முனை மின்னழுத்தம். இதை எதை வச்சு பயன்படுத்தி அளக்குறோம் அப்படின்னா ஹைட்ரஜன் மின்வாயை பயன்படுத்தி. ஓகே, இப்ப நமக்கு ரொம்ப முக்கியமானது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இந்த E0 மதிப்பு தான் ரொம்ப முக்கியமானது. இந்த E0 மதிப்பு எப்படிலாம் இருக்கும், எப்படிலாம் மாறும் அப்படிங்கறத வந்து இப்ப பார்க்கலாம். முதல்ல E0 எடுத்துட்டோம் அப்படின்னா இது திட்ட மின்வாய், அதாவது இது ஹைட்ரஜனுக்கு மட்டும் இல்லை, எந்த ஒரு தனிமத்துக்கு கண்டுபிடிக்கிறதும் ஸ்டாண்டர்டு மின்னழுத்தம் கண்டுபிடிக்கணும்னாலும் நாம இந்த ஒரு வளிமண்டல அழுத்தம் மற்றும் 273 கெல்வின்ல தான் கண்டுபிடிக்கணும். இப்ப நமக்கு E0 அந்த மதிப்பு ரெண்டு வகையான மதிப்பு இருக்கு, 3 வகையான மதிப்பு இருக்கு. மைனஸ்லயும் இருக்கலாம், பிளஸ்லயும் இருக்கலாம், ஜீரோலயும் இருக்கலாம். ஜீரோல வந்து ஒரே ஒரு தனிமத்துக்கு மட்டும்தான் 0, அது ஹைட்ரஜன் மின்வாய். மித்தபடி நமக்கு மற்ற தனிமங்கள் எல்லாத்துக்குமே ஒன்னா மைனஸ்ல இருக்கும் அல்லது பிளஸ்ல இருக்கும். இப்ப அந்த மைனஸ்ல எதிர்குறி மதிப்பு இருந்ததுன்னா that is negative value இருந்ததுன்னா அது ஒரு மிகச்சிறந்த ஒடுக்கி. அதே E0 வேல்யூ நேர்குறி இருந்ததுன்னா, அதாவது பாசிட்டிவ்ல இருந்ததுன்னா அது ஒரு மிகச்சிறந்த ஆக்சிஜன் ஏற்றி. ஸோ மைனஸ்ல E0 வேல்யூ மைனஸ்ல இருந்ததுன்னா அது ஒடுக்கியாகவும், அதே E0 வேல்யூ பாசிட்டிவ்ல இருந்ததுன்னா அது ஒரு மிகச்சிறந்த ஆக்சிஜன் ஏற்றியாகவும் செயல்படுது. ஓகே, இப்ப நமக்கு நம்ம மறுபடியும் கொஞ்சம் இந்த டேனியல் மின்கலம் வினையில போலாம். இந்த டேனியல் மின்கல வினையில ஜிங்க் ஆக்சிஜன் ஏற்றம் அடையுது, காப்பர் ஒடுக்கம் அடையுது. நல்லா தெரிஞ்சுக்கணும், இது ரொம்ப கேர்ஃபுல்லா கவனிக்கணும். ஜிங்க் வந்து ஆக்சிஜன் ஏற்றமும் காப்பர் வந்து ஒடுக்கமும் அடையுது. அப்படிங்கிறப்ப ஜிங்க் வந்து காப்பரை ஒடுக்குது அப்படின்னு சொல்லலாமா? ஸோ ஜிங்க் வந்து ஆக்சிஜன் ஏற்றம், அதை விட்டுருங்க. இப்ப ஜிங்க் என்ன பண்ணுதுன்னா காப்பரை ஒடுக்குது. அப்ப காப்பருக்கு உண்டான, அதாவது காப்பர்ல ஆக்சிஜனை எலக்ட்ரானை கொடுத்து Cu2+ Cu0 மாத்துது. அப்படின்னா அந்த ஒடுக்க வினைக்கு எது துணை புரியுது அப்படின்னா Cu2+ Cu மாத்துறதுக்கு ஜிங்க் பயன்படுது. அப்ப ஜிங்க் வந்து என்னவா செயல்படுகிறது அப்படின்னா, லிசன், ஜிங்க் ஒரு ஒடுக்கி, ரொம்ப முக்கியமானது ஒடுக்கி. நல்லா கவனிங்க, ஜிங்க்ல நடக்கிற வினைதான் ஆக்சிஜன் ஏற்றம். ஆனா இந்த ஜிங்க் பக்கத்துல இருக்கிற தனிமத்தை என்ன பண்ணுதுன்னா ஒடுக்கமடைய செய்யுது, அதாவது ஆக்சிஜன் ஏற்ற எண்ணை குறைச்சு விட்டுருது. அப்ப அந்த ஜிங்க் வந்து என்னவா செயல்படுதுன்னா ஒடுக்கியாக செயல்படுது. அப்படியே காப்பருக்கு வரலாம். காப்பர், இந்த இடத்துல காப்பர் பாருங்க, ஜிங்க் 0ல இருந்து Zn2+ ஆக்சிஜன் ஏற்றம் பண்ணுதா? அப்ப இந்த ஆக்சிஜன் ஏற்றத்திற்கு, அதாவது ஜிங்க் ஆக்சிஜன் ஏற்றம் அடைவதற்கு எது துணை புரியுதுன்னா காப்பர். அப்ப இது ஒரு ஆக்சிஜன் ஏற்றி. அப்படியே ரிவர்ஸ்ல வரும், கவனி. ஜிங்க்ல ஆக்சிஜன் ஏற்றம் நடக்குது, ஆனா அது ஒடுக்கி. காப்பர்ல ஒடுக்க நடக்குது, ஆனா அது ஒரு மிகச்சிறந்த ஆக்சிஜன் நேற்றி. அப்படியே ரிவர்ஸ்ல வரும். அப்ப ஒரு தனிமமானது ஒடுக்கினா என்ன பண்ணும் அப்படின்னா மற்றொரு தனிமத்தோட ஆக்சிஜனேற்ற எண்ணை குறைச்சு விட்டுரும், கம்மி பண்ணிரும். ஒரு ஒடுக்கி அப்படின்னா என்ன சொல்லலாம் அப்படின்னா, அதாவது ஆக்சிஜன் ஒடுக்கி அப்படின்னா ஆக்சிஜனேற்ற எண்ணெய், அதாவது பிளஸ்ல இருந்து, அதாவது உதாரணத்துக்கு நான் இங்க சொல்றேன், +2ல இருந்து +1க்கு மாத்தி விட்டுருச்சுன்னா, அதாவது மற்றொரு தனிமத்தை, அது வந்து என்ன சொல்லலாம் ஒடுக்கி. ஆக்சிஜன் ஏற்றி அப்படின்னா அப்படியே ரிவர்ஸ், +1ல இருந்து +2 மாத்தி விட்டது, ஏத்தி விட்டது, மற்றொரு தனிமத்தை ஆக்சிஜனேற்ற எண்ணெய் அதிகரிக்க வைக்குது அப்படின்னா ஆக்சிஜன் ஏற்றி, குறைச்சு விட்டுறதுன்னா ஆக்சிஜன் ஒடுக்கி அப்படின்னு சொல்றோம். இந்த ஆக்சிஜன் ஏற்றி மற்றும் ஒடுக்கியானது எதை சார்ந்து இருக்கும் அப்படின்னு சொன்னோம்னா, அந்த ஆக்சிஜன் ஏற்றி மற்றும் ஒடுக்கியோட மின்னழுத்த மதிப்புகள் E0ன்னு சொல்லுவாங்க. இந்த மின்னழுத்த மதிப்பு நெகட்டிவ்ல இருந்தா ஒடுக்கியாகும், பாசிட்டிவ்ல இருந்தா ஆக்சிஜன்
ஏற்றியாகவும் செயல்படுது. நம்ம புக்கில் +2 புக்கில் 120வது பக்கம் ஒரு மதிப்புகள் கொடுத்துருக்காங்க. என்னென்னலாம் அப்படின்னு பார்க்கலாம். டைட்டானியம், வெனடியம், குரோமியம், மாங்கனீஸ், டைட்டானியம், வெனடியம், குரோமியம், மாங்கனீஸ், அயன், கோபால்ட், நிக்கல், காப்பர், ஜிங்க் ஒரு 9 தனிமம் கொடுத்துருக்குறாங்க. உங்கள் புக்கில் 120ல் இருக்கும். 9 தனிமங்கள் டைட்டானியத்தில் ஆரம்பித்து ஜிங்க் வரைக்கும். இந்த மதிப்புகள்லாம் நம்ம நல்லா நோட் பண்ணோம்னா தெரியும். -1.63 அப்படியே குறைஞ்சிக்கிட்டே வருது. இந்த மைனஸ் வேல்யூ ஒரு சிலதுக்கு மட்டும் அதிகமாகுது. அந்த அதிகமாகிறத மட்டும் நம்ம ரவுண்ட் பண்ணி வச்சுக்கலாம். சடனாக ரைஸ் ஆகிறத பின்னாடி அதுக்கு உண்டான காரணங்களை நம்ம பின்னாடி செக் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக இது சொல்கிறேன். மாங்கனீஸ் மட்டும் எல்லாத்துக்கும் அந்த மைனஸ் வேல்யூ அப்படியே ஹையஸ்ட் மைனஸ் வேல்யூல இருந்து அப்படியே லோயஸ்ட்டாக குறைஞ்சிட்டே வருது. சடன் ஒரு இது மட்டும் டிஃப்ரெண்ட்டாக அனானமஸ் ப்ராப்பர்ட்டிஸ் வருது, மறுபடியும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக குறைஞ்சிருது. இங்கே நம்ம பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் எதுலேருந்து எடுத்துக்கிறோம் அப்படின்னா, டைட்டானியத்தில் இருந்து எது வரைக்கும், நிக்கல் வரைக்கும் மட்டும் நாம் இப்போதைக்கு எடுத்துக்கலாம். டைட்டானியத்திலிருந்து நிக்கல் வரைக்கும் மட்டும். ஸோ டைட்டானியத்துக்கு ஆக்சிஜனேற்ற தட் இஸ் E0 வேல்யூ -1.63 டைட்டானியத்துக்கு. அதுவே நிக்கலுக்கு எடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது -0.23 வேல்யூ அப்படியே குறைஞ்சிருச்சு. எக்ஸப்ட் மேங்கனீஸ் மட்டும் இருக்கட்டும், அப்புறம் பார்க்கலாம். அந்த நெகட்டிவ் வேல்யூ அப்படியே குறைஞ்சிட்டே வருது. இதில் காப்பருக்கு மட்டும் சடனாக என்ன ஆகுதுன்னா பாசிட்டிவ் வேல்யூ வந்துடுது. இப்போ இதை தான் நாம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இப்போ பாசிட்டிவ் வேல்யூ, மறுபடியும் ஜிங்க்குக்கு நெகட்டிவ் வேல்யூ கொஞ்சம் ரைஸ் ஆகுது. நிக்கலை விட கொஞ்சம் அதிகமான எதிர்குறி மதிப்பை பெற்றிருக்குது. அதாவது இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னா, இந்த வேல்யூஸ் இந்த மதிப்புகள்ல இருந்து நான் இப்பதான் சொன்னேன், நெகட்டிவ்ல இருந்தா ஒடுக்கி. இப்ப ஒரு மிகச்சிறந்த ஒடுக்கி அப்படிங்கிறது எந்த அளவுக்கு நெகட்டிவ் எதிர் மதிப்பு அதிகமா இருக்கோ அதுதான் மிகச்சிறந்த ஒடுக்கி. அப்ப டைட்டானியம் ஒரு மிகச்சிறந்த ஒடுக்கி. அப்படியே வர வர நிக்கல் வரைக்கும் வர வர நிக்கலும் ஒடுக்கிதான். ஆனா கம்பேர் பண்ணும்போது டைட்டானியம் ஒரு மிகச்சிறந்த ஒடுக்கம் பண்புடையது. நிக்கல் கொஞ்சம் டைட்டானியத்தோடு ஒப்பிடும்போது அந்த ஒடுக்க பண்பு என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, மேல இருந்து கீழே வர வர அந்த ஒடுக்க பண்பு குறைஞ்சிட்டு வருது. அப்படியே என்ன ஆகுதுன்னா குறையுது. ஓகே, அப்படியே நெகட்டிவ்ல போயிட்டு இருக்குது. ஓகே, இப்ப சடனா காப்பர் Cu2+ உள்ள நுழையுது. Cu காப்பர் உள்ள வருது. காப்பர் எடுத்துட்டோம் அப்படின்னோம்னா அதுக்கு வேல்யூ எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். காப்பர்ல பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் வேல்யூ. நான் பாசிட்டிவ் இருந்தா சொன்னேன், ஒரு இது ஒடுக்கி கிடையாது. என்னது மேல இருக்கு பாசிட்டிவ்ல இருந்ததுன்னா நமக்கு இது ஒரு மிகச்சிறந்த ஆக்சிஜன் ஏற்றி. நம்ம முதல்லயே பார்த்துருக்கிறோம். காப்பர் என்னவா செயல்படுதுன்னா ஆக்சிஜன் நேற்றி. ஓகே, இதுல ஏன் காப்பர் ஆக்சிஜன் ஏற்றி அப்படின்னு பார்க்கும்போது, காப்பர் Cu2+ இருக்கிறத விட காப்பரா இருக்கிறதான் விரும்புது. அதாவது காப்பர் அயனியாக இருப்பதை விட அதாவது தனிம நிலையில இருக்கிறத விரும்புது. என்ன காரணம் அப்படின்னா, காப்பர்ல எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது காப்பரோட தனிம நிலைக்கு நிலைப்புத்தன்மை ஜாஸ்தி. இது எதுக்காக கொடுத்துறோம்? காப்பரோட நிலைப்புத்தன்மை Cu2+ விட Cu ஜாஸ்தி. அதனால என்ன ஆகும்னா, காப்பர் அயனியா இருந்தா உடனே காப்பர் எங்காவது எலக்ட்ரான் கிடைச்சா உடனே வாங்கி கொண்டு Cuவா மாறிடும். அதாவது எங்க எலக்ட்ரான் கிடைத்தாலும் அதை எடுத்துக்கொள்ளக்கூடிய தன்மை எதுக்கு அதிகமானா காப்பருக்கு. அதனாலதான் அதுக்கு சடனா பாசிட்டிவ். ஓகே, புரியுதா? அதாவது ஒடுக்கம் அடையுது. இப்ப மற்றதை இது ஆக்சிஜனேற்றம் பண்ணி விட்டுரும். பட் இது என்ன ஆயிடுது? ஒடுக்கம் அடையுது. காப்பர் ஆக்சிஜன் ஏற்றி, ஆனா இது என்ன ஆயிடும் அப்படின்னா ஒடுக்கம் அடையும். ஸோ Cu2+ இருந்து Cu0வா மாறி இருக்கு. என்ன காரணம்னா, காப்பரோட நிலைப்புத்தன்மை Cu2+ அயனியை விட அதிகம். அதனால எங்க எலக்ட்ரான் கிடைச்சாலும் வாங்கிட்டு அது நிலைப்புத்தன்மையுடைய காப்பர் அணுவாக மாறிவிடுது. அடுத்ததான் இந்த தொகுதி இந்த வரிசையிலேயே
மற்றொரு சிறப்பு பண்பு ஒரு சில தனிமங்களை வந்து பார்க்கணும்னு பார்த்தோம். இதில் காப்பருக்கு வந்து 0.34 ப்ளஸ் 0.34 இருக்கிறது காரணம் Cu2+ நிலைப்புத்தன்மை Cuவோட நிலைப்புத்தன்மை Cu2+ அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டோம். ஓகே, அது இல்லாமல் அடுத்ததாக பார்க்கும்போது ஜிங்க், இந்த இடத்துல Zn2+, அதுக்கப்புறம் மேங்கனீஸ். இன்னொரு ஒரு சின்ன மாறுபாடு நான் ஏற்கனவே ரவுண்ட் பண்ணி காட்டியிருக்கிறேன். மேங்கனீஸ்க்கு மட்டும் ஏன் அந்த வந்து ஆர்டரில் சடனாக 1.18 மைனஸ் அப்படியே 0.91 அப்படியே குறைஞ்சிட்டே வருது, இந்த இடத்துல மட்டும் ஏன் சடனாக இன்க்ரீஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஒரு மாறுபட்ட பண்பு, அதாவது மாங்கனீஸ் எடுத்துட்டோம்னா இந்த வரிசையில் இந்த சீரியஸில் டைட்டானியத்திலிருந்து ஜிங்க் வரைக்கும் வருது. இந்த டைட்டானியத்திலிருந்து ஜிங்க் வரைக்கும் வரும்பொழுது மேங்கனீஸ்க்கும் ஜிங்க்குக்கு மட்டும் ஒரு வித்தியாசமானது. காப்பர் முதலே பார்த்துட்டோம், காப்பரோட அந்த தனித்துவத்தை. அதுக்கு வந்து ஈஸியாக காப்பர் வந்து Cuவாக இருக்கிறது தான் பார்க்கும், Cu2+ஓட Cu, அதனால தான் ப்ளஸ். இந்த டைட்டானியத்திலிருந்து ஜிங்க் வரைக்கும் பார்க்கும் பொழுது ரெண்டு தனிமங்களுக்கு வந்து வித்தியாசமான பண்பு என்ன அப்படின்னு பார்க்கும்போது, ஒன்று மாங்கனீஸ்க்கு, அதை ஏற்கனவே ரவுண்ட் பண்ணேன் 1.18, இன்னொன்று ஜிங்க்குக்கு. இந்த மாங்கனீஸில் பார்க்கும்போது டைட்டானியத்திலிருந்து குரோமியம் வரைக்கும் குறைஞ்சிட்டே வருது, சடனாக மாங்கனீஸில் என்ன ஆகுதுன்னா அதிகமாகுது. எகைன் அயன்லேருந்து அப்படியே குறைஞ்சிட்டே வந்து நிக்கல் வரைக்கும் வந்து மறுபடியும் ஜிங்க்ல வந்து மறுபடியும் கொஞ்சமாக ரைஸ் ஆகுது. இப்போ இதுக்குண்டான இந்த ரெண்டு தனிமத்துக்கு என்ன காரணத்தினால இந்த மதிப்புகள் கொஞ்சம் மாற்றம் அடையுதுங்கிறத பார்க்கணும். மேங்கனீஸ் எடுத்துட்டோம்னா Mn2+ல டி ஆர்பிட்டால் எடுத்துட்டோம்னா பாதி நிரம்பி ஆர்பிட்டால், அதனால தான் அதோட மதிப்பு கொஞ்சமாக அதிகமாக இருக்கு. ஓகே, அதனால நிலைப்புத்தன்மை ஜாஸ்தி. ரெண்டாவது Zn2+ம் D10, அதாவது முழுவதும் நிரம்பி ஆர்பிட்டால், அதனால நார்மலாக குறைஞ்சி வர வேண்டியது கொஞ்சம் சடனாக மதிப்பு வந்து அதிகரிச்சிருக்கு. ஓகே, அடுத்ததாக என்னன்னா, நம்ம ஒரு இரும்பு Fe3+ ஒரு மிகச்சிறந்த ஆக்சிஜன் நேற்றி, அதாவது மற்றொரு தனிமத்தை உதாரணமாக காப்பர் எடுத்துட்டோம்னா Cu2+ என்ன பண்ணிடுறேன்னா ஆக்சிஜனேற்றம் அடைய வச்சிரும். Cu என்னவா மாத்திரனா Cu2+. இந்த வினை எப்படி நடக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம இப்ப பார்க்கலாம். Cu plus Fe3+ gives Fe2+ plus Cu2+. இந்த வினையில காப்பர் என்ன இருக்குன்னு மட்டும் பாருங்க. காப்பர் ஆக்சிஜனேற்றம் அடைஞ்சிருக்கு. பட் இரும்பு Fe3+ இருந்து 2+ மாறி இருக்கு. புரியுதா? இரும்பு என்ன ஆயிருக்கு அப்படின்னா ஒடுக்கம் அடைஞ்சிருக்கு. ஆனா இரும்பு ஒடுக்கம் அடைஞ்சிருக்கு, ஆனா அது எதை ஆக்சிஜனேற்றம் பண்ணி வச்சிருக்குது அப்படின்னா காப்பரை வந்து ஆக்சிஜனேற்றம் பண்ணிருச்சு. அப்ப காப்பரை ஆக்சிஜனேற்றி, அதாவது Fe3+, இந்த இடத்துல Fe3+ காப்பரை வந்து ஆக்சிஜனேற்றம் அடைய வைத்திருக்குது. இது ஒடுக்கம் அடைஞ்சிருச்சு. Fe3+ ஒடுக்கம் அடைந்தாலும் மற்றொரு தனிமமான அது அட்ஜசன்ட்ல பக்கத்துல இருக்கிற தனிமத்தை ஆக்சிஜன் நேற்றம் அடைய செஞ்சிருது. ஓகே, தட்ஸ் ஆல். அப்ப Cu2+ ஆக்சிஜனேற்றம் அடைய செய்யுது. அடுத்தது உங்க புக்ல மற்றொரு அட்டவணை இருக்கு. டைட்டானியம், வெனடியம், குரோமியம், மேங்கனீஸ், அயன், கோபால்ட், இதெல்லாமே இப்ப +3 ஆக்சிடேஷன் ஸ்டேட்ல இருக்கிற அந்த ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் கொடுத்துருக்காங்க. இதுல பார்க்கும்போது முதல் 3 ஃபர்ஸ்ட் 3 எடுத்துட்டோம்னா மதிப்பு எப்படி இருக்குன்னா மைனஸ்ல வந்திருக்கு. அடுத்த 3க்கு மதிப்பு எதில் இருக்குன்னா பிளஸ்ல இருக்கு. பாருங்க, ஃபர்ஸ்ட் 3ஓட ஆக்சிஜனேட், தட் இஸ் ரிடக்ஷன் பொட்டன்ஷியல், ஒடுக்கக்கூடிய மதிப்பு, ஒடுக்கும் மின் இயக்கு விசையோட மதிப்பு மைனஸ்லையும், அடுத்த 3க்கு பிளஸ்லையும் இருக்கு. இதுதான் இந்த அட்டவணையில இருந்து தெரிஞ்சுக்கிட்டது. இப்போ அதை பத்தி என்னங்கிறத பார்ப்போம். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் என்னென்னலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். முதல்ல இந்த அட்டவணையில் நமக்கு ஃபர்ஸ்ட் 3 எடுத்துட்டோம் அப்படின்னா மைனஸ் ஆக்சிஜனேற்ற நிலையிலையும், அடுத்த 3 எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா பிளஸ் ஆக்சிஜனேற்ற நிலையில இருக்குன்னு சொல்லி பார்த்தோம். இப்போ நமக்கு இந்த 3ல குரோமியம் எடுத்துக்கலாம். குரோமியம், ஸோ Cr3+,
இந்த Cr3+ நம்ம என்னவா மாற்றணும் அப்படின்னா Cr2+ மாற்றணும். நமக்கே அந்த அட்டவணையிலேயே இருக்குது. Cr3+ இது இங்கே இருக்கு. Cr2+ மாறுறதுக்கு அதோட ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் ஒடுக்கும் மதிப்பு எவ்வளோ இருக்குது அப்படின்னா E0 மதிப்பு -0.41. இந்த Cr3+ Cr மாற்றுறதுக்கு இதை விட எப்படி மாற்ற முடியும், அதாவது ஒரு எலக்ட்ரானை இது வாங்கிட்டு Cr3+ Cr2+ மாறணும் அப்படின்னா எதை வச்சு மாற்றலாம், எந்த தனிமமானது இதை ஒடுக்கமடைய செய்யும் அப்படின்னா ஒரு மிகச்சிறந்த ஒடுக்கியை நம்ம பயன்படுத்துகிறோம். மிகச்சிறந்த ஒடுக்கி அப்படின்னா இந்த குரோமியத்தை ஒடுக்கக்கூடியது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இந்த மதிப்பை விட -0.41 விட அதிகமாக இருக்கும். அப்போ பார்க்கும்போது உதாரணத்துக்கு ஜிங்க் எடுத்துக்கலாம். நமக்கு தெரியும் ஜிங்க் Zn2+ மாறுறதுக்கு, தட் இஸ் ரிடக்ஷன் பொட்டன்சியல் எடுத்துட்டோம்னா Zn2+ எலக்ட்ரான் 2 எலக்ட்ரான். ஸோ Zn இதில் எடுத்துட்டோம்னா -0.76. ஸோ இதை விட இதுக்கு மதிப்பு ஜாஸ்திங்கிறப்ப இந்த Zn என்ன பண்ணும் அப்படின்னா Cr3+ என்னவா மாற்றிடும்னா Cr2+ ஆகும் ப்ளஸ் Zn2+ ஆகும் மாறிடும். அதாவது ஜிங்க் ஆனது குரோமியத்தை ஒடுக்கமடைய வச்சிடும். 3+லேருந்து 2+ ஒடுக்கம். ஜிங்க் என்ன ஆயிரும் அப்படின்னா ஆக்சிஜன் ஏற்றம். இந்த இடத்துல ஜிங்க் ஆக்சிஜன் ஏற்றம், ஆனால் ஜிங்க் வினையில் ஆக்சிஜன் ஏற்றம், ஆனால் ஒரு மிகச்சிறந்த ஒடுக்கி. நல்லா கவனிங்க, ஜிங்க் ஆக்சிஜன் ஏற்றம் அடையும், அது தன்னை ஆக்சிஜன் ஏற்றம் அடைய செஞ்சுக்கிட்டு மற்றொரு தனிமமான குரோமியத்தை என்ன பண்ணிடணும், ஒடுக்கமடைய செஞ்சிடும். ஸோ இதுக்கு இந்த ஒடுக்கிகளை தேர்ந்தெடுக்கும் போது எப்படின்னா இந்த எதை ஒடுக்கணுமோ அந்த மதிப்பை விட இந்த ஒடுக்கக்கூடிய காரணியோட தனிமத்தோட மதிப்பு அதிகமா இருக்கணும். இப்ப குரோமியத்தை ஒடுக்கணும் அப்படின்னு நினைச்சோம்னா குரோமியத்தை விட அதிகமான மைனஸ் வேல்யூ இருக்கிற அந்த தனிமத்தை எடுத்துட்டா மட்டும்தான் குரோமியமானது என்ன ஆகும்னா ஒடுக்கப்படும். அதே மாதிரி அடுத்த மாங்கனீஸ் எடுத்துட்டோம்னா Mn2+, another one is Mn3+. இந்த ரெண்டு இருக்கு. இதுல பார்க்கும்போது Mn2+ தான் ஸ்டெபிலிட்டி ஜாஸ்தி. என்ன காரணம் அப்படின்னா Mn2+ல D5 சிஸ்டம், இதுல நமக்கு ஏற்கனவே தெரியும் D4 சிஸ்டம் தான் இருக்குது இதுல Mn3+ல. அப்ப என்ன ஆகும் அப்படின்னா Mn எப்பயுமே முடிஞ்ச அளவுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா Mn2+ இருக்கிறதுக்கு தான் ரெடியா இருக்கும். அப்போ ஒருவேளை Mn3+ இருந்தாலும் இது எளிமையாக ஏதாவது ஒரு எங்கேயாவது ஒரு எலக்ட்ரான் கிடைச்சதுன்னா உடனே வாங்கிட்டு Mn2+, அதாவது இது எளிமையாக என்னன்னா ஒடுக்கமடைய தான் பார்க்கும். Mn3+லேருந்து Mn2+ ஒடுக்கமடைய தான் பார்க்கும். ஸோ அதனால இதுக்கு ஒடுக்கம் பண்பு ஜாஸ்தி. அந்த காரணத்தினால தான் இந்த சீரியஸ்ல பாருங்க மாங்கனீஸ் பார்த்தீங்கன்னா 1.51 இதெல்லாம் ஆக்சிஜன் ஏற்றியால பயன்படுது. இதெல்லாம் ஒடுக்க பண்புடையதாக இருக்குது. ஸோ 1.51 இந்த பாசிட்டிவ் வரதெல்லாம் ஒடுக்கிட்டு. அடுத்த இந்த அட்டவணையிலிருந்து என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் முடிவா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இந்த 6 தனிமங்கள்ல இருந்து முதல் 3 தனிமங்கள் முடிஞ்ச அளவுக்கு எலக்ட்ரானை வெளியில் அனுப்ப பார்க்குது. அதாவது ரிவர்ஸ் ரியாக்ஷனுக்கு ஃபேவரபுளாக இருக்கு. அதாவது டைட்டானியம் 2+ முடிஞ்ச அளவுக்கு டைட்டானியம் 3+ஆகவும் 2 எலக்ட்ரான், தட் இஸ் எலக்ட்ரானை வெளியில் அனுப்புறோம் பார்க்குது. ஆனால் மாங்கனீஸ் அப்படி இல்லை. மாங்கனீஸ் 3+ எலக்ட்ரானை வாங்கிக்கிற தன்மையை பார்க்குது Mn2+. புரியுதா? இதில் ஏன்னா இதெல்லாமே என்ன வேல்யூ அப்படின்னா மைனஸ் வேல்யூ வர்றது எல்லாமே எலக்ட்ரானை வெளியில் அனுப்பும், பிளஸ் வேல்யூ வர்றது எல்லாமே எலக்ட்ரானை வாங்கிக்கும். அதாவது மைனஸ் வேல்யூ வர்றது எல்லாமே ஆக்சிஜனேற்றி வினைக்கு ஆக்சிஜன் ஏற்றத்துக்கு ட்ரை பண்ணும். அதாவது அதோட நிலைப்புத்தன்மை இதுல வேற ஒன்றும் இல்லை, டைட்டானியம் 3+ஓட நிலைப்புத்தன்மை டைட்டானியம் 2+ஓட அதிகமாக இருக்கும். அதே மாதிரி தான் இங்க Mn2+ஓட நிலைப்புத்தன்மை Mn3+ஓட அதிகமாக இருக்கும். அதனால அந்த நிலைப்புத்தன்மை அடையறதுக்காக எலக்ட்ரானை இழக்குது அல்லது ஏற்குது. அது நமக்கு எதுல தெரியுது அப்படின்னா இந்த மதிப்புகள்ல இருந்து கண்டுபிடிக்கலாம். ஸோ இந்த மதிப்புகள்ல இருந்து தெரிஞ்சுக்கிறது இவ்வளவுதான். இதோட இந்த மின்னியக்கு விசை E0 மதிப்பு முடிஞ்சது. அடுத்ததான் நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம்.